+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். தூதர்களுடனான உரையாடலின் போது ரஷ்யாவின் நட்பு நாடுகளான வெனிசுலா மற்றும் ஈரான் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசாதது கவனம் பெற்றுள்ளது. ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளினில் சுமார் 30 நாடுகளின் புதிய தூதர்களை புதின் சந்தித்தார். அப்போது சர்வதேச அரசியல் சூழல் மோசமடைந்து வருவதை புதின் சுட்டிக்காட்டினார். நீண்ட காலமாக நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதுடன் புதிய பதற்றமான பகுதிகள் உருவாக்கி வருவதாகவும் புதின் கவலை தெரிவித்தார். உலகம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் அபாயகரமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அவற்றுக்கு மத்தியில் ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மற்ற நாடுகளுக்கு கட்டளையிடும் ஒற்றை அதிகாரமிக்க உலகம் முடிவுக்கு வர வேண்டும் என்று அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சித்த புடின், மல்டிபோலார் வேர்ல்டு எனப்படும் பல்முனை உலகிற்கே ரஷ்யா கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் பல்வேறு நாட்டு தூதர்கள் உடனான உரையாடலின் போது ரஷ்யாவின் நீண்டகால நட்பு நாடுகளான வெனிசுலா மற்றும் ஈரான் பற்றி புதின் பேசாதது சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.